சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் கார்டு வைத்திருப்போருக்கு விரைவில் அரிசிக்கு பதில் இந்த பொருள். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் 3 பேர் பங்கேற்றிருந்தனர். அப்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அமைச்சர்கள் ரேஷனில் வழங்கப்படும் அரிசிக்கு பதிலாக சிறுதானியம் ஒன்றை வழங்குவது குறித்த யோசனையையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். தமிழக ரேஷன் கடைகளில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பொருட்களுடன் சேர்த்து கூடுதலாக கேழ்வரகு வழங்க முடிவு செய்யப்பட்டது. எனவே முதல் கட்டமாக நீலகிரி, தருமபுரி மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 கிலோ கேழ்வரகு இலவசமாக வழங்கப்படுகிறது. இதற்காக தமிழக விவசாயிகளிடமிருந்து கடந்த நவம்பர் முதல் ஜனவரி வரை 17,000 டன் கேழ்வரகு கொள்முதல் செய்து தர வாணிப கழகத்திற்கு மத்திய உணவுத்துறை அனுமதி அளித்துள்ளதாகவும், கேழ்வரகு அதிகம் விளையும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் அடுத்த மாதம் முதல் நேரடி கொள்முதல் நிலையங்களை துவக்கி கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் 4 மாதங்களுக்கு முன்பே செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் அது குறித்த முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மாநில அளவிலான உணவு திருவிழாவில் தமிழக அமைச்சர்கள் சக்கரபாணி, அமைச்சர் பெரியசாமி, பெரிய கருப்பன் பங்கேற்றிருந்தனர். இந்த திருவிழாவில் அப்போது உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி பேசும்போது சிறுதானிய உணவுகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் தற்போது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் அரிசிக்கு பதிலாக கேழ்வரகு வழங்கப்பட்டு வருகிறது. பரிசோதனை அடிப்படையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு அரசு மக்களின் ஆரோக்கியத்தையும் உணவுப் பொருளையும் கருத்தில் கொண்டு விரைவில் தமிழ்நாடு முழுவதும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளது. சிறுதானிய உணவுகளை ஊக்குவிக்கும் வகையில் ரேஷன் கடைகள் மூலம் சிறுதானியங்களை விற்பனை செய்யவும் தமிழ்நாடு அரசு பரிசீலித்து வருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.